சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கூல், கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். இது இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். மாதிரி நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றத கேளுங்க. இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலையே. அவைத் தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசியதற்கு அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கிற நிதி அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்? மாண்பு உறுப்பினர் மாண்பு பேரவைத் தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறை பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அதை செய்யப்பட வேண்டும் என்று நீதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்லை, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம். மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே, அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கொண்டா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபா, உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும், 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு இன்றைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அனைவரும் சேர்ந்து கருத்தாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது.
3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. இது இப்போ நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம்? நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. இல்லை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னென்னா முறை இல்லை இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018 அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும். வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உரையில் ஒரு தவறான தகவலை கொடுத்தார். பிரதம மந்திரிக்கு ஒரு முறை மட்டும்தான் கடிதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுதினார் சொன்னாரு. நான் முடிச்சிடுறேன். முதல்ல பேசும்பொழுது அவர் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நான் என்ன பேசி முடிச்சிடுறேன். அவர் பேசி முடிச்சு தர வாய்ப்பு தரேன். நான் பேசி இல்ல அவர் பேசி முடிச்சு அந்த வாய்ப்பு தரேன். நான் பேசி முடிச்சிடுறேன். இல்ல இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசிட்டோம். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் இருமுறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சரோடும் மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு நிமிஷம் ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது கண்ணை கட்டுவதற்கான அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையடுத்து மறு சீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதை எடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறு சீராய்வு மனுவை 25/4/2026 அன்றும் தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான
விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேச போறாங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, அவங்க பேசட்டும். யாராவது ஒருத்தர் பேசுங்க. உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்ச நீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. அவர் 3 ஆண்டு காலம் யாரை கண்டு பயப்பட வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சரை குளிர்ப்பது இல்லை. அதை இங்கேருந்து ஒருத்தர் மாற்றி பேசி நீங்கள் யாரை பாராட்டுன்னு நினைக்கிறீங்களோ அது சண்டை வளர்க்குறதா இருக்குது. நீங்கள் நல்லபடியாக அந்த மேகதாது பிரச்சனையில் நம்முடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற போது இதுபோல் கருத்து மாறுபாடு தேவையில்லை என்னுடைய கருத்து. எனவே கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் வாங்க. நிறைய பேசிட்டீங்க. நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க